ஹலோ கைஸ். இந்த வீடியோல பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம எப்படி ஒரு வெப்சைட் டெவலப் பண்றது ஓகேவா? கம்ப்ளீட்டா நான் இப்போ ஒரு வெப் டெவலப்பர் ஆகணும் அப்டின்னு நெனைக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து ஆப்ஷனா நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நான் வந்து HTML, CSS படிச்சா என்னால வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, எனக்கு JavaScript இந்த 3 லாங்குவேஜ் தெரிஞ்சா என்னால ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண முடியும் அப்டிங்கிறாங்களே. ஸோ வந்து இந்த 3 ஆப்ஷனுமே எனக்கு பெட்டரா அப்டின்னு கேட்டீங்க அப்டின்னா, ஜஸ்ட் கிடையாது. ஓகேவா? ஏன் அப்டின்னா, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி அட்வான்ஸ் டெக்னாலஜில பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு வெப்சைட்ட நீங்க வந்து குரோ பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்கன்னா, இதுக்கு நெறையவே டூல்ஸ் இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து மெயின் திங். இப்போ நீங்க ஹேக்கிங் பண்றீங்க அப்டின்னா, ஜஸ்ட் ஒரு ஹேக்கரா என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டூல் டெவலப் பண்ணுவீங்க. ஸோ அந்த டூல் மூலியமா தான் பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட ஹேக்கிங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்க வரக்கூடிய ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்டின்னா, டூல். ஓகேவா? இந்த டூல் தான் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஹேக்கருக்கு ஒரு பெஸ்ட் திங்கா இருக்கு. அவங்க பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயத்துல பார்த்தீங்க அப்டின்னா, பெஸ்ட்டா இருக்கு. ஸோ இந்த மாரி நம்மளோட வெப் டெவலப்மென்ட்க்கு என்ன டூல் பெட்டரா இருக்கு அப்டின்னா, பூட்ஸ்ட்ராப்ஸ். ஓகேவா? பூட்ஸ்ட்ராப்ஸ் அப்படிங்கிறது ஒரு டூலான்னு கேட்டா கிடையாது. பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இத நம்மளோட புரோகிராமிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதாவது நம்ம இப்போ HTML கோட் எழுதுறோம் அப்படின்னா, அதுல நம்ம இத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது மூலியமா கிளாஸஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் கோட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிசைன்ஸ டிஃபைன் பண்ணுவோம். பண்ணி இது மூலியமா ஒரு பெஸ்ட் வெப்சைட்ட நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ரியலா நம்ம பண்ணோம் அப்படின்னா, எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்குதுன்னு வச்சுப்போமே, ஒரு ஹோம் பேஜ் டெவலப் பண்றதுக்கு. இப்ப நான் வந்து இது மூலியமா என்ன பண்ண முடியும் அப்டின்னா, ஒரு 4 மினிட்ஸ்ல என்னால ஒரு ஹோம் பேஜ டெவலப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து நம்மளோட டைமிங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 6 மினிட்ஸ் கம்மி பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பூட்ஸ்ட்ராப்ஸ். ஓகேவா? பட் அந்த 10 மினிட்ஸ்ல நம்ம பண்ண பெட்டர் கோடிங்க விட ரொம்ப டீசென்ட்டான ஒரு ஆ எல்லா டிவைஸ்க்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்ட நம்மளால டெவலப் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பெட்டர் ஆப்ஷன நம்மளுக்கு குடுக்குறது பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட இந்த பூட்ஸ்ட்ராப்ஸ். ஓகேவா? இத நீங்க படிக்கிறதுல பார்த்தீங்க அப்டின்னா, எந்த தப்புமே இல்ல. ஓகேவா? ஏன் அப்டின்னா, இந்த ஜெனரேஷன் அதாவது இப்போ நான் ஒரு ஆஃப்டர் 5 இயர்ஸ் பிஃபோர் 5 இயர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிஃபோர் 5 இயர்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, மோர் வெப்சைட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் பார்த்தீங்க அப்டின்னா, பூட்ஸ்ட்ராப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஏன் அப்டின்னா, பூட்ஸ்ட்ராப்ஸ் அப்டிங்கிறது ஒரு பெட்டர் திங். ஓகேவா? ஒரு வெப்சைட்ட வந்து ரொம்ப கிளீனா, நீட்டா அதோட லோட கம்மி பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் திங் வந்து பூட்ஸ்ட்ராப்ஸ். ஸோ அதுக்கு தான் நான் மெயினா இத சொல்றேன். பட் நான் பூட்ஸ்ட்ராப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணா போதுமான்னு கேட்டா கிடையாது. நீங்க பூட்ஸ்ட்ராப்ஸ் வச்சு ஒரு வெப்சைட் என்ன பண்ண முடியும் அப்டின்னா, ஸ்டைல் பண்ண முடியும். அவ்வளதான். ஓகேவா? பட் அதுக்கப்புறம் அதோட ஒவ்வொரு விஷயங்கள் அதோட ஃபங்ஷனாலிட்டீஸ மென்ஷன் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்டின்னா, ஜாவாஸ்கிரிப்ட். பட் ஜாவாஸ்கிரிப்ட் கண்டிப்பா யூஸ் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்டின்னா, அதையுமே நம்மளால பூட்ஸ்ட்ராப்ஸ்ல பண்ண முடியும். ஓகேவா? அதிலயும் பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்கிரிப்ட் அப்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இத வச்சு பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளால ஜாவாஸ்கிரிப்ட்ல என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஸ்டைல்ஸ்க்கு தேவையான விஷயங்களும் இருக்கு. ஜாவாஸ்கிரிப்ட் தேவையான விஷயங்களும் 2யுமே கம்பைன் பண்ணி நம்மளுக்கு குடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, பூட்ஸ்ட்ராப். ஸோ இதோட வொர்க் லோட் எவ்வளோ கம்மியாகும் அப்டிங்கிறத ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஏன் அப்டின்னா, நம்ம இப்போ சிஎஸ்எஸ் தனியா யூஸ் பண்றோம், ஜாவாஸ்கிரிப்ட் தனியா யூஸ் பண்றோம் அப்டின்னா 2க்குமே தனித்தனி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டோரேஜ் அதிகமா எடுத்துக்கும். கரெக்ட்டா? ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கம்மி பண்ணணும்னு நெனச்சோம் அப்டின்னா, ஜஸ்ட் பூட்ஸ்ட்ராப்ஸ் அப்டிங்கிற இந்த ஒரு விஷயத்த நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட்டோட லோட ரொம்ப கம்மி பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்க வந்து ஒரு பெட்டர் வெப் டெவலப்பர் ஆகணும். அதே மாரி என்னோட வெப்சைட்ஸ பார்த்தீங்க அப்டின்னா, செல் பண்ணணும் அப்டின்னு நெனச்சீங்க அப்டின்னா, பெஸ்ட் ஆப்ஷனா பார்த்தீங்க அப்டின்னா, பூட்ஸ்ட்ராப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா, உங்களோட வெப்சைட்ட ரொம்பவே பார்க்கறக்கு அட்ராக்டிவா காமிக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து மோங்கோடிபி படிக்கலாமா? MySQL படிக்கலாமா? ஓகேவா? டேட்டாபேஸ்க்கு நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பெஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, மோங்கோடிபி. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஜெனரேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, மோங்கோடிபி அப்படிங்கிறது ஆ ஜஸ்ட் மோங்கோடிபி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நெறையா மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா, MySQLல நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம், அதாவது இப்போ நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம். அதில வந்து நெறைய டேட்டாஸ் இருக்கு அப்படின்னா, எல்லாத்துக்குமே தனித்தனியா விஷயங்கள் கிரியேட் பண்ணணும். பட் இந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் நம்மளோட மோங்கோடிபில இருக்காது. ஸோ அதில வந்து ஜஸ்ட் ஒரு டிக்ஷனரி மாரி தான். ஓகேவா? அதில டேட்டாஸ் குடுத்துட்டு, இத நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். டிக்ஷனரிக்குள்ள நம்ம ஒரு டேட்டா குடுக்கணும்னா, உள்ள ஒரு கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணுவோம்ல. ஸோ இந்த மாரி பார்த்தீங்க அப்படின்னா, மோங்கோடிபில அட்வான்ஸா நம்மளுக்கு வந்து ஜேசன் யூஸ் பண்ணி நம்மளால டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அட்வான்ஸான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளோட பூட்ஸ்ட்ராப்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வந்து பூட்ஸ்ட்ராப்ஸ் வச்சு தான் வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லாமே சொல்லி தர போறேன். ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய்.